ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். உங்களை எல்லாம் ஒரு ப்ளசண்ட்டான மார்னிங் விலாகில் மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பிங்க. இங்கே பொள்ளாச்சியில் மழை தூறிக்கிட்டே இருக்குங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த துணியெல்லாம் துவைச்சதுக்கப்புறம் மேலே ஒரு தடவை காய போட்டு அது சரியாக காயலினா மறுபடியும் கீழே கொண்டாந்து போட்டு மடித்து வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுது. இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் எடுத்த விலாக் தாங்க. ஸ்கூலுக்கு பசங்க கிளம்பியில் வந்து எடுத்தது. கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கும். 9 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதட்டமாகவே வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ தான் அவங்க வர வரைக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சோம்னா கரெக்டாக இருக்குங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இதுக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து பொரியல் எதுவும் தேவையில்லை. எங்கள் வீட்டில் அவங்களுக்கு மட்டும் வந்து பொரியல் வைக்கணும். அதனால் அது மட்டும் தனியாக செஞ்சு வச்சாச்சு. எல்லாருமே வந்து 9 மணிங்களே கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம். முதல்ல வந்துட்டு ஹஷ்மிதா இங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்கூலில் தான் வந்து சேர்த்திருந்ததுங்க. கிண்டர் கார்டன் தான் வந்து போயிட்டுருந்தாங்க. இப்போ அவங்க அக்கா கூடயே வந்துட்டு பெரிய ஸ்கூலே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களையுமே வந்துட்டு ஒரு 8:30 வந்துட்டு ரெடி பண்ணி கிளப்பி விடுறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாடாக இருக்கும். ஸ்மயா கூட வந்துட்டு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிடுவாங்க. பட் ஹஷ்மிதா வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock தான் எந்திரிப்பா. 8:30 வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பணும். எல்லாமே வந்து மடமடான்னு செய்கிற மாதிரி இருக்கும் அவளுக்கு மட்டும். ஆக்சுவலாக ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்துட்டு 2 பேர்த்துக்குமே வந்து இன்னும் தைச்சி வரலைங்க. ஸ்மயாக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய யூனிஃபார்ம் வந்து ஸ்கர்ட் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. அதனால் அவளுக்குமே இந்த தடவை வந்து தைக்கிற கொடுத்துருந்தது. ஜூன் 1 வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம்ஸ் தைக்கிறதுக்கு கொடுத்துட்டோம். பட் நிறைய யூனிஃபார்ம்ஸ் வந்து பெண்டிங் இருந்ததுனால அவங்க சொல்லையிலேயே குடுக்கிலேயே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி லேட் ஆகும்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 1 month கிட்ட வந்து ஆக போகுதுங்க. இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, நம்ம வெக்கேஷன்லாம் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு யூனிஃபார்ம்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தோம்னா மேபி இந்த ஜூன் 5 அப்படிங்கிற வந்துட்டு நம்ம கைக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து அந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அவ்வளோ சத்தமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வீடே பொக்குன்னு ஆகிடும், நல்லா அமைதியாகிடும். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்லா கருக்கல் போட்டுருச்சு, நல்ல மழையும் கூட. அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக ஒரு 9:30 அப்படிங்கிற தான் வந்து வேலையை செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரிலிங்க. பார்த்துருந்தீங்கன்னா அந்த கடைசியில் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், ஞாபகங்கள் வந்துட்டு நம்ம விலை கொடுத்தும் வாங்க முடியாது, அதை அழிக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு. அந்த வாக்கியத்தை வந்து சொல்லையில் எனக்கு ஒரு மாதிரி நெருடலாகவே இருந்தது. சரி, அதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தப்பாக படுதோ இல்லை ஏதாவது தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ எனக்கு தெரியல, என்னை வந்து மன்னிச்சிருங்க. என் மனசில் பட்டுச்சு, சரி ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்கிறேன். ஒரு சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து எனக்கு தவறிட்டாங்க. என்னால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கஷ்டத்துலேருந்து வந்து மீண்டு வரவே முடியல. எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு வந்து ரொம்ப எப்படி நான் அவங்க இறந்தப்போ வந்துட்டு எனக்கு பெருசாக வந்து அழுக வரலைங்க. இது வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப நேசிக்கிறவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா முதல் வந்துட்டு அந்த மைண்ட் வந்து அவங்க நம்மளை விட்டு போனாங்க அப்படிங்கிறத வந்து அக்செப்டே பண்ணிக்காதான். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 2வது ஸ்டேஜ் வந்துட்டு அதை ஹீல் பண்ண வந்து ரெடி ஆகுமா. 3வது தான் வந்து அவங்க நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வீடியோவில் வந்து நான் அந்த மாதிரி சொல்கிறத கேள்விப்பட்டேன். ஏன்னா எனக்கு இது நடந்திருக்குங்க. நான் முதல்ல வந்துட்டு அந்த அழுகை ஏன் வரல அப்படின்னா வந்துட்டு என்னால் அதை நம்மக்கிட்ட நம்ம அப்பா இல்லை அப்படிங்கிறது வந்து முதல்ல அந்த மைண்டு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. அப்புறம் தான் நமக்கு வந்து அழுக வர்றது. அதனால் வந்துட்டு எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அழுகைங்கிறது வரல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேரம் தனியாக இருக்கையிலாம் வந்து அழுக வரும். அப்போ தான் வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து எனக்குள்ளே ஏற்பட ஆரம்பித்தது. அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு இதுக்குள்ளே வந்து நம்ம போயிடுவோம். ஒன்றா வந்துட்டு ஆன்மீகத்துக்குள்ளே போயிடுவோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்மளுக்கு பிடிச்சதுக்குள்ளே போகல அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நம்மளை ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். 3வது ஸ்டேஜ் வந்துட்டு ஓகே, நிஜமாலுமே இப்போ நம்மக்கிட்ட வந்து நமக்கு பிடிச்சவங்க இல்லை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் வந்து மனசு அக்செப்ட் பண்ணிக்கோங்களாமா. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு அக்கா இருந்தாங்க.
அவங்க வந்துட்டு சொன்னாங்க, நான் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, எனக்கெல்லாம் அப்பா வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. என் கல்யாணத்துலேயே கூட அவங்க பார்க்க கிடையாது. உனக்கு இவ்வளோ நாள் அப்பா இருந்திருக்காங்க. பேரம்பேத்தியெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் வந்து போயிருப்பாங்க. நீ வந்து கஷ்டப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நான் அன்னைக்கு ஓகே அவங்க சொன்னதெல்லாம் வந்து என் மைண்டில் இருந்தது. அதை வந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பா எங்கே இருந்தாலும் வந்து நல்லா தான் இருப்பாங்க. நம்மளை வந்து ப்ளஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம். அவர் நல்லா இருப்பார். என்னை ப்ளஸ் பண்ணலினாலும் வந்து செகண்ட்ரி. அவர் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அப்புறம் வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் அந்த அக்காவன்கிட்ட நான் வந்து கேட்குறேங்க, எல்லாமே ஓகே, எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் ஓகே. பட் வந்துட்டு அவரோட ஞாபகங்களை வந்து என்னால் மறக்க முடியலையே, இது எப்படி அதுலேருந்து வெளியே வர்றது அப்படின்னு தெரியலையே அப்படின்னோடனே அந்த அக்கா ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்தாங்க. ஸோ ஞாபகங்கள் அந்த மெமரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ அதை வந்துட்டு நல்லபடியாக நம்ம மைண்டில் வந்து அதை ஒரு க்ரியேட் பண்ணி கொடுத்தோம்னா அதை பிற்காலத்தில் வந்து நினச்சி பார்க்கல ரொம்ப நல்லாயிருக்கும். அதாங்க. அதனால் வந்துட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல மெமரிஸை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்ல வர்றேன். இப்போ வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போச்சுன்னா 3 லட்சம் 4 லட்சம் வந்து செலவாகுது, எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து நினப்பேன், இந்த மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்குமே ஞாபகங்கள் வரும். நேற்று நடந்தது கூட வந்து இன்றைக்கு ஒரு ஞாபகங்களாக வந்து இருக்கும். பட் அதை எவ்வளவு அழகாக வந்து நம்ம அதை க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது இல்லைங்களா. நம்ம இங்கே பக்கத்தில் போனாலுமே வந்துட்டு சந்தோஷமாக போயிட்டு வந்தோம்னாலுமே அதுவுமே ஒரு நல்ல ஞாபகங்கள் தான். ஸோ அந்த ஞாபகங்களை வந்துட்டு நல்லபடியாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்ல வரேன். இவ்வளவு பேசினதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானதையும் வந்து நான் சொல்லிடுறேங்க. நம்மளோட சேவிங்ஸ் போக தான் வந்து நம்மளோட செலவு இருக்கணும். நம்ம 10 மடங்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அதில் 1 மடங்கு இல்லை 2 மடங்கு வந்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். மிச்சத்தை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸ்க்கு நம்ம எடுத்து வைக்கணும். அது நமக்கும் உபயோகமாகும், நம்ம பசங்களுக்கும் உபயோகமாகுங்க. பசங்களுக்கு உபயோகமாகும் அப்படிங்கிறது கூட செகண்ட்ரிங்க. அது நமக்கே வந்து முதல்ல உபயோகமாகும். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து வயசான காலத்தில் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது இல்லைங்களா. அதனால் வந்துட்டு அது முதல்ல நமக்கு உபயோகமாகணும். அப்போ தான் மித்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமையாவது நம்மளால் இருக்க முடியும். சேவிங்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் ஓரளவுக்கு நம்ம செலவு பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து சேவிங்ஸில் போடணும். அவங்க கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சுங்க. அன்றைக்கி வந்து செம்ம மழை கூட. மத்தியானம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வேலையெல்லாம் வந்து முடிக்கிறதுக்கு. ஈவினிங் வந்துட்டு பசங்களை பிக் பண்ண போகணும். அதனால் ஒரு மணி நேரம் நடுவில் வந்து கேப் இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. மெயினாக வந்துட்டு நான் இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் பற்றி வந்து சொல்லணுங்க. நிறைய நம்ம பாத்ரூமில் வந்து ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரியெல்லாம் வந்து வைப்போம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் இல்லைன்னா ஒரு 4-5 நாள் தான் மேக்ஸிமம் வந்து தாங்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸ்மெல்லே இருக்க மாட்டேங்குது. பட் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓடோனில்ல வந்துட்டு இந்த ஃப்ளவர் பிளிஸ்னோ என்னமோ இருக்கும், அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா வந்து ஓடோனில்லையே நீங்கள் என்ன ஃப்ராக்ரன்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எனக்கு கிட்டத்தட்ட மாட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. இன்னுமே அந்த ஸ்மெல் இருக்குது. இதை வந்து எனக்கோசரம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. படிச்சுட்டு எழுது. அதுக்கப்புறம் மறுபடியும் இதில் மழைக்காலங்களில் மழை நிறைய விபத்துகள் நடக்கின்றன. அன்றைக்கி 5 o'clock அப்படிங்கிற பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாச்சுங்க. ஒவ்வொரு நாள் வந்துட்டு அவர் லஞ்ச் வீட்டில் எடுத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா 2 பேருமே சேர்ந்து பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு போவோம். அன்றைக்கி வந்து அவர் லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனதுனால அவங்களே வந்து பிக் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் டின்னர் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நாள் அப்படியே வந்து போயிடுச்சு. இது வந்துட்டு அதுக்கு அடுத்த நாளுங்க, புதன்கிழமை ஃபிஷ் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பசங்களை ட்ராப் பண்ணிவிட்டு கையோட ஃபிஷ்ஷுமே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு அவங்க வீட்டுக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பொறுமையாக தான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 11-11:30 அப்படிங்கில லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி வந்துட்டு ஃபிஷ் குழம்பு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ரசம் வந்து வைக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து நான் சொல்கிறேங்க. ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை வந்து உளிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு, ஜீரகம், அப்புறம் அந்த 2 கைப்பிடி சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு வேணும்னா நம்ம நார்மல் மிளகாத்தூள் இருக்கும்ல, தனி மிளகாத்தூள், அது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை காஷ்மீர் மிளகாத்தூள் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்துட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வணக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த மசாலா பொருள் எல்லாம்
அந்த தூளெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து அளவு கம்மியாக தான் வந்து வச்சுருக்கோம். நம்ம எண்ணெயில் போட்டு மறுபடியும் வணக்கில அது கருகி போயிடும். நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க பெட்டர். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா பவுடரையும் வந்து போடையில் அந்த சூட்டுக்கே வந்ததுனாலே வந்து போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கொதிக்க தான் வைக்க போகிறோம். மெயினாக வந்துட்டு இதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போதுங்க. கீத்தா போடுறீங்கன்னா ஒரு கீத்து தேங்காய் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி. மறுபடியும் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வணக்கிக்கோங்க. வேணும்னா ஒரு சின்ன ஸ்லைஸ் இஞ்சி அதுவுமே நான் வந்து போட்டிருந்தேன், கீத்தா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு 2 சின்ன வெங்காயம், அப்புறம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, மாங்காய் பீஸு எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலாவையும் எடுத்து ஊற்றிட்டு புளி தண்ணி, அப்புறம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மாங்காய் வெந்ததுக்கப்புறம் மீனை போட்டிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு நான் மல்லித்தூள் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து மீன் போடுங்க. மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா வந்து போதும். இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு நான் என்னென்ன மேரினேஷனுக்கு வந்து போட்டேன் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணேங்க. இது வந்துட்டு நல்லா மசாலா வந்து ஒட்டி வரும், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலும்பிச்சை சாறு கொஞ்சம், மிளகுத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா பெரட்டி வந்து எடுத்துக்கலாங்க. இதை வந்துட்டு நல்லா வெயிலில் வச்சுட்டு சுட்டெடுத்தோம்னாலும் நல்லா மசாலா ஒட்டி சூப்பராக இருக்குங்க. இல்லை உங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லைனாலும் ஃப்ரிட்ஜில் கூட வந்து வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு சுடுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா கூட போதும். இப்போ நான் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடுறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி தான் வந்து எடுத்தேன். நல்லா மசாலா ஒட்டி வரும். அப்புறம் இந்த வேலை முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து லைட்டாக கொதிச்சிட்டு இருந்தது. சரி சைட் பை சைட் வந்து பாத்திரம் வந்து தேய்ச்சி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்மளோட மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நாங்கள் வந்து அன்றைக்கி சாப்பிட்றதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல. சீக்கிரமாக சாப்பிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வந்து கிளம்பிட்டோம். அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறி எல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் மளிகை ஜாமானை தீர்ந்ததெல்லாம் அப்பப்போ நம்ம வாங்குவோம்ல, அந்த மாதிரி வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன் ஓடோனில்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. சரி அதையுமே காமிச்சிடலான்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி வந்துட்டு கொஞ்சம் வெளியூர் போகிற மாதிரி இருந்தது. அதனால் மேக்ஸ்க்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கே போயிட்டோம். எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போயிட்டோம். அவள் எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து பார்த்துட்டு என்னென்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் ஃபைனலாக ஒரு டிஷர்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்தாளுங்க. ஆனால் கூட போன நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பு, அதுக்கப்புறம் பேண்டு, என்னமோ ஹஷ்மிதா வந்து எதையோ எடுத்துட்டா. அதை வந்து கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு ட்ராவல் பண்ணதுனால அதையும் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பிரேஸ்லெட் செயின் அப்படிங்கிற மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க முன்னாடியே பில் பே பண்ணுற இடத்துல, அதையும் வேறு பார்த்துட்டா. ஸோ அவள் வாங்கினதை விட நாங்கள் வாங்கினது வந்து கொஞ்சம் பில் அமௌண்ட் அதிகமாக வர மாதிரி ஆயிடுச்சு. கூட போனவனுக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அன்றைக்கி வந்து அப்படி தான் டே போச்சு. இதுவும் நல்லாயிருக்கு, இந்த கலரும் லைட்டாக இருக்குது.
அது நான் செலக்ட் பண்ணால் அது அவள் செலக்ட் பண்ணான். எது நான் சொன்னது தான் நல்லா இருக்காம்மா. இது 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 எடுத்துக்க சொல். இதுதாண்டி நல்லா இருக்கு. இல்லை திங்ஸ் உள்ளுக்குள்ளே சேஞ்ச் ஆகுது. ஓ இது வேறு மாதிரி இருக்குங்கிறியா? இது நல்லா இருக்குல்ல? இதை எடுத்துக்கோ. அதை எடுத்துக்கோ. அது வேண்டாம். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. நெக்ஸ்ட் உங்களை ஒரு நல்ல vlogல வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.